ஒரு நிமிஷம் ஜெபத்துல பரலோகத்திலிருந்து இவ்வளவு மகிமையான ஒரு பதில் இறங்கி வருகிறதா? இதற்கு ரீசன் என்னன்னா, எலியாவின் மேல் இருந்த ஒரு அடையாளம். உன் அடையாளம் இதுவா இருக்கும்னா உன் வாழ்க்கையும் இந்த தேசத்துல அடையாளமா மாறும். தேசத்துக்கு முன்பாய் சில அடையாளங்களை நான் உன்னை கொண்டு செய்வேன் கர்த்தர் சொல்றேன். உன்னை கொண்டு செய்வேன் கர்த்தர் சொல்றேன். கர்த்தர் விரும்புறது நாம எங்க நிற்கிறோம் அதிகம், நாம் எதை ரொம்ப தேடுறோம், யாரை ரொம்ப விரும்புறோம். ஆமா, எலியாவை குறித்த சாட்சி இதுதான். எலியாவும் சொல்லுவார், எலியாவை பார்க்கிறவர்களும் சொல்லுவார்கள், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். ஒரு தேவைனா கர்த்தருக்கு முன்னாடி தான் நிற்பான். ஒரு காரியம் கர்த்தருக்கு முன்னாடி நிற்பான். ஒரு பிரச்சனைனா கர்த்தருக்கு முன்னாடி நிற்பான். ஒரு பெரிய காரியம் நடக்கணும் கர்த்தருக்கு முன்னாடி. சின்னதோ பெரியதோ, நடக்கணுமோ நடக்க கூடாதோ, சின்ன காரியம் நன்மையான காரியமோ, கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கிறவன் எலியா. கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்பது என் வாழ்க்கையிலே ஸ்திரமாய் உறுதியாய் இருக்குமானால் எந்த மனுஷனுக்கு முன்னாடி உன் தலை குனிந்து போக என் ஆண்டவர் விடவே மாட்டார். எந்த காரியத்தில் குனிந்து போக விட மாட்டார்.